ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ 30 நாளைக்கு சில பேர் வீட்டில் வெஜ்ஜு தான் சமைப்பாங்க. இந்த 30 நாளைக்கும் எப்படா வெஜ்ஜு சமைக்கிறது, எப்படா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஐட்டமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வாரம் சாம்பார், அடுத்த வாரம் சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெஜிடேரியனாக இருந்தால். இந்த 30 நாளுமே நம்மளோட சேனல்ல காம்போ தாங்க. குழம்பு வச்சா சைடிஷ்க்கு என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே காம்போ ஆஃபரா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பூண்டு குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் தாராளமா ஊத்திக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமா சேர்த்தீங்கன்னா கசக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு ஆப்ஷனல் தான். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு போட்டுக்கலாங்க. 1 கப்புக்கு குறையாம சேர்த்துக்கலாம். பூண்டு விற்கிற விலைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்துக்கலாம். இதை ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க, பூண்டு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா காரம் உப்பெல்லாம் கரெக்டாக சேரும். இது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க. என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன். மிளகாப்பொடி போடும்போது எப்பயுமே அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சு போயிடும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துட்டு அதை எண்ணெயில ஒரு ஒரு 5 செகண்ட் கிளறி விட்டுறலாங்க. அப்ப பச்சை வாசனை போற வரைக்கும். இப்ப இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நம்ம புளி தண்ணி ஊற்றுவோம். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகாப்பொடி தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி காரம்லாம் செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க தண்ணி அதிகமா சேர்க்காதீங்க. இது கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் குழம்பு நல்லா வத்தி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கலாம் வாங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்கறதுக்கு நான் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக உளுந்து 2 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிட்டேங்க. அது கூட நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம், பெரிய வெங்காயம் சேர்க்க மாட்டோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கலர் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட் பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். சில பேர் கேரட் பீன்ஸ் அவிச்சிட்டு சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்திங்கன்னா இதில் இருக்க சத்தெல்லாம் வீணாக போயிடும். அதனால நான் அப்படியே பச்சையாக தான் சேர்த்துப்பேன். இதை எண்ணெயில் வெங்காயத்தில் நல்லா கிளறி விட்டுறலாங்க. எண்ணெய் படுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. காய் வேகணும்ல, அதுக்காக நான் தண்ணி ஊத்தாம தெளிச்சு விடுறேன். ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி தண்ணி தெளிச்சு விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டுறலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் கேரட்லாம் நல்லா பூ போல வெந்துருச்சு. இப்போ இது ஒரு கிளறி விட்டுறலாம். 2 மினிட்ஸ் நல்லா அடிப்பிடிக்காம கிளறி விட்டுட்டு நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வேர்க்கடலை நான் அரைச்சிட்டு ஒரு குறகுறப்பா அரைச்சிட்டு சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கான காம்போ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.